வாங்க ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஏறினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், இது 2 வதக்கிக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2-3 வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் இதோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2-3 வதக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த முந்திரி பருப்போட கலர் மாறினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது. 1 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. குழஞ்சிருந்தா தேங்காய் சாதம் நல்லா இருக்காது. ஸோ சாதமும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு